ஓம் ஸ்ரீ மகாகணபதி. ஓ மா தாயே பராசக்தி ரோகமாத்தா, எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரையும் காப்பாத்து தாயே. கணபதி என்ன முதலாளி கூப்பிடுறாரு, இந்த வந்துட்டேன். வணக்கம்யா. வா கணபதி, வா சண்முகம். கணபதி, நீ இருக்கிறதுனால தான் இந்த தொழில் இவ்வளவு லாபகரமா நடந்துகிட்டு இருக்கு. ஐயா, அந்த ஆண்டவன் அருளால லாபம் உங்களுக்கு மட்டும் இல்ல, படத்தை எடுத்தவங்களுக்கு லாபம், படத்தை வாங்கினவங்களுக்கு லாபம், படத்தை போடுறவங்களுக்கு லாபம் தான். எனக்கு என்னப்பா தெரியும், நீ போய் நல்ல படமா பார்த்து வாங்கிட்டு வர, உன் வாய் சாதுரியத்தினால நல்ல விளம்பரம் பண்ணி கூட்டத்தை சேர்க்கிற, அந்த கூட்டத்தை குறைய விடாம உங்க அப்பன் பக்கோடாவை போட்டு அசத்தி போடுறான். நீங்க 2 பேர் இருக்கிற வரைக்கும் எனக்கு என்னப்பா குறை? நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, இனிமே யாருக்கு எந்த குறையும் வராது. அப்ப நான் கார் எடுத்துக்கிட்டு விளம்பரத்துக்கு கிளம்புறேன். அப்பா, என்னைக்கும் போறதை விட இன்னைக்கு கடையில ஸ்பெஷல் பக்கடா அதிகமா போடணும். டீ காபிக்கு பால் நிறைய சொல்லி வைக்கணும், கூட்டம் எக்கச்சக்கமா வரும். ஏன்னா நம்ம தியேட்டர்ல போட்டுக்க படம் நம்ம தலைவரும் நம்ம தலைவியும் நடிச்ச படம். கவலையே படாத, அசத்துன்னு அசத்திடுறேன். என்ன யாரையுமே காணா? விளம்பரத்துக்கு நேரமாச்சு. செந்தில்ல சீக்கிரம் வாங்க, விளம்பரத்துக்கு போகணும். அட சீக்கிரம் வாங்கண்ணே. இவ்வளவு அன்பா கூட்டம் வரலையே, அவர் மாதிரி கூப்பிட்ட வேண்டியதான். ஏய் அறிவு கட்டவனே, புறக்கா தலையா, பரங்கி தலையா, சீக்கிரம் வந்து விளம்பரத்துக்கு போகணும்டா. என்ன அடிச்சு விட்டீங்க? பின்ன என்ன உனக்கு கொஞ்சம் வாங்களா? ஆசையா அன்பா தம்பி முதலே கூப்பிடுச்சல, அப்ப நீ போயிருக்கலாம்ல. கட்டி தலையா, சொறி பிடிச்ச சேரக்கிழங்கு தலையா, வேரிக்கா மாட்டியா, இப்படி வழக்கமா ஆராதனை அபிஷேகம் எல்லாம் செஞ்சாதான் நீ போவியா? அதுக்காக இப்படி எட்டி ஒதுக்கிறது, எட்டி ஒதுக்கிறது, எட்டி ஒதுக்கிறது, இப்படி எட்டி ஒதுக்கணும். சொல்லி வைப்பா. சரி சீக்கிரம் ஏறா. ஏறா, ஏறி உட்கார்றா. போங்கண்ணா. பாவியேனுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி புலப்பிலா ஆனந்தமாய தேனினை சொரிந்து புறம் புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே, யானுனை தொடர்ந்து சிக்கென பிடித்தே எங்கெழுந்தருளுவதினியே திருச்சிற்றம்பலம். ஆறிரு தடந்தோள் வாழ்க, ஆறுமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் இந்த நிறுத்து. குழந்தை அழகா பாடுதுன்னா அதுக்கு குரலும் அழகா இருக்கு. நீ எந்த தைரியத்துல பாடுற? நீ பாடுன சாமி படத்தை உடைச்சுக்கிட்டு வெளியே ஓடியாந்துரும். இதுக்கு மேல பாடுன இந்த துப்பாக்கி துரசிங்க இங்க சுட மாட்டான், இங்க சுற்றுவான். அம்மாடி, நீ கற்பூரத்தை ஏத்துமா. ஆரம்பிங்க. அப்பா சம்பாதிச்சு கொடுக்கறாரு, பிள்ளை எங்கள மாதிரி பொண்ணுங்களுக்கு செலவழிக்கிறாரு. கொடுத்து வச்ச புண்ணியவா. என்னடா எல்லாரும் ஜாலியா இருக்கீங்களா? தலைவா, நீங்க இருக்கும்போது எங்களுக்கு என்ன குறைச்சல்? அவங்களும் அமக்கலமா இருக்காங்க, முதலாளி தான் எங்களுக்கு கவனிக்கிறதே இல்ல. உங்களுக்கு பணம் தானடி வேணும்? இத பார். என்ன சிரிக்கிறீங்க? இந்த பணமும் நீங்களும் ஒரே மாதிரி. நேத்து எங்கேயோ இருந்தது, இப்போ என்கிட்ட இருக்கு, இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்ககிட்ட வரப்போகுது. நாளைக்கு எங்க போதோ? பொண்ணையும் பணத்தையும் பூட்டி வச்சா யாருக்கும் பிரயோஜனப்படாதியா. தனியா தானே பூட்டி வைக்க கூடாது, சேர்த்து பூட்டிப்போம். இத நீ புடி, இத நீ அடி, உள்ள இத நான் கடி. ஐயோ தாய்மார்களே,
நம்ம அரசம்பட்டி கணபதி டாக்கீஸ்ல இன்னையிலிருந்து நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர், சரோஜா தேவி, எம்.என். நம்பியார், பண்டரிபாய், பேபி சைலா மற்றும் பலர் நடித்த எங்க விட்டு பிள்ளை திரைப்படம் அனைவரும் காண தவறாதீர்கள். தினசரி 3 காட்சிகளாக நடைபெறும். என்ன சுட்டாதீங்க, சுட்டாதீங்க, சுட்டாதீங்க. இறங்கி வா. ஏன்பா நீதான் இந்த கதெல்லாம் சொல்லி பாட்டு பாடுற ஆளா? ஆமையா, அந்த மாதிரி ஏதாவது கதை சொன்னாதான் தேட்டருக்கு கூட்டம் வரும். கூட்டம் வந்தா தான் எங்களுக்கு சோறு கிடைக்கும். உழுது பயிரிட்டு உழைச்சு சம்பாதிக்கிறவன் தான் இங்க இருக்கிறான். அவன் வீட்டுல கஞ்சி கொதிக்கணும்னா வெயில்ல வெந்தாகணும். வேர்வையில கிடைச்ச காசை உன் வெறுங்கொட்டாயில கொட்ட சொல்றியா? நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. நீங்க ஊருக்கு பெரிய மனுஷனா இருக்கிறீங்க. இந்த ஊருக்கு ஏதாவது நல்ல கருத்தை சொல்லணும்னா நீங்க ஒவ்வொரு வீடா போய் சொல்லணும். ஆனா சினிமாங்கிறது அப்படி இல்ல. ஒரு படத்துல ஒரு நல்ல கருத்தை சொன்னோம்னா இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மக்களுக்கும் போய் சேர்ந்துரும். அதை நீங்க வெறுக்கலாமா? நான் வெறுப்பேன். எங்க பரம்பரையே வெறுத்தது. இந்த தெரு மட்டும் இல்ல, இந்த ஊரு பக்கமே நீ வரக்கூடாது. போயிரு. நீங்க ஒரு வேகத்துல பேசுறீங்க. இப்போ உங்களுக்கு சொன்னா புரியாது. உங்களுக்கு புரிய வைக்கிற நேரம் வரும். நேரம் வரும்போது வரட்டும். இப்ப நீங்க புறப்படுங்க. வர்றாங்க. ஏய் கற்பகம், கூட்டத்துல டிக்கெட் வாங்கி படம் பார்க்க தனி சொகண்டி. என்னடி பண்றது? எனக்கு சினிமா பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா தான் இருக்கு. ஆனா எங்க வீட்டுல சினிமா பேச்சு எடுத்தாலே எங்க அப்பா துப்பாக்கி எடுத்து சுட்டுருவாரு. சினிமாலாம் எதுக்குடி பார்க்கணும்? நம்ம ஊர் கணபதி டாக்ஸ்ல இருக்கிற கணபதி கதை சொல்லி கேட்கணும். அப்படியே சினிமா பாக்குற மாதிரி இருக்கும்டி. நிஜமாவா சொல்றேன்? நிஜமாதான் சொல்றேன். அவர் ஃபைட் சீன் சொல்றப்ப கூட நேர்லயே ஃபைட்ட பார்த்த மாதிரி இருக்கும். ஃபைட் விடுறி, பாட்டு எல்லாம் பாடுமா? என்ன பாடுமான்னு சாதாரணமா கேட்டேன். சொல் சுத்தமா சுதி சுத்தமா பாடும். ரயிலே இல்லாத ஊருக்கு எங்கள மாதிரி ஆளுங்களால தான் ரயில கொண்டு வர முடியும். இன்னையில இருந்து நம்ம கணபதி டாக்கீஸ்ல நாங்க கொண்டு வந்திருக்க ரயில் கிழக்கே போகும் ரயில். ஒரு கிராமத்துல பெரிய பண்ணையார்ல இருந்து சாதாரண ஆள் வரைக்கும் யாருமே படிக்காதவங்க. அந்த கிராமத்துல முடிவெற்றவர் ஒருத்தர் இருக்கார். அவர் பையன் தான் ஹீரோ. அவன் படிச்சவன் மட்டும் இல்லங்க, நல்ல பாட்டு எழுதக்கூடியவன். அந்த முடிவெற்றவர் பார்த்தாருங்க, என்னடா நம்ம பையனுக்கு கையில தொழில் இருக்க, அவன் அதை விட்டு பாட்டு எழுதுறான்னு சொல்லி கையில கத்திரிக்கோலை கொடுத்து போடா போய் தொழில கவனி சொல்லிட்டார். அவனும் தொழில ரொம்ப சிரமப்பட்டு தான் கவனிச்சான். எப்படி? கத்திரிக்கோலை கையில வச்சுக்கிட்டு எதுக்கு உட்காந்து எல்லா தலையும் சகட்டு மணிக்கு மண்டடிச்சு விட்டான். நீங்க சிரிக்கிறீங்க, அவன் நிலைமை யோசிச்சு பாத்தீங்களா? கவனம் பூரா பாட்டுல இருந்ததுனால கத்திரிய பிடிக்க வேண்டிய கையில கத்திய பிடிச்சுதான் தப்பு நடந்து போச்சு. மொட்டை அடிச்சு சும்மா இருப்பானா? ஓடி போய் ஹீரோ அப்பா கிட்ட சொல்ல, ஹீரோ அப்பாவை அவனை கூப்பிட்டு நல்லா அடி அடின்னு அடிச்சு உதைக்க ஹீரோவை வெறுத்து போய் ஒரு மலை உச்சிக்கு ஓடுறாரு. மலை உச்சியில ஒருத்தர் ஹீரோவை பார்த்து, ஏன்டா கேனப்பையில நீ மட்டும் தனியா பாடிக்கிட்டு இருக்கிற, மலை உச்சில இருக்கிற ஒரு கோயில் மணியை நீ அடிச்சு பாடுனீங்கன்னா உன் பாட்டை கேட்கறதுக்கு ஒரு தேவதையே வருவான்னு சொல்றாரு. இந்த கேனப்பையில நம்ம பாட்டை ரசிக்கிறதுக்கு ஒரு தேவதை வருவா நினைச்சுக்கிட்டு அந்த கோயில் மணியை டங் டங் டங்னு அடிக்கிறார். தேவதை வந்தாளா? அஸ்கு பூராத்தையும் சொல்றதுக்கு நானும் என்ன கேனப்பையில தேவதை வந்தாளா வரலையான்னு நீங்க தியேட்டருக்கு வந்து டிக்கெட் எடுத்து படத்துல பார்த்து நீங்க தெரிஞ்சுக்குங்க. என்னது வண்டி இப்படி ஸ்ட்ரைக் பண்ணுது? எப்படி கொண்டு போறது? யாருமானே? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். அந்த மணி அடிச்சதும் தேவதை வந்தாளா? அதெல்லாம் தியேட்டர் வந்து பாரு. நான் தியேட்டர்ல எல்லாம் வந்து படம் பார்க்க முடியாது. ஏன்? நான் துப்பாக்கி துரைசிங்கத்தோட ஒரே பொண்ணு. என்னது? துப்பாக்கி துரைசிங்கம் பொண்ணா? ஐயோ, அவ ரொம்ப கண்டிப்பானவராச்சே. கண்டிப்பானவரா? ரொம்ப ரொம்ப கண்டிப்பானவரு. நான் கதை கேட்டான்னு தெரியாது அவருக்கு. படம் வேற பார்த்தேன்னு தெரிஞ்சது என்ன சுட்டே கொண்டுடுவாரு. இது பாரு, நான் 3 ரூபாய் டிக்கெட்டுக்கு 10 ரூபாய் தரேன். தயவு செஞ்சு எனக்கு மட்டும் கதை சொல்ல. நான் விட வண்டியை தள்ளி விடுறேன். உன் தாகமும் புரியுது, வேகமும் புரியுது. இன்னைக்கு புதுப்படம் ரிலீஸ். எனக்கு ஏகப்பட்ட வேலைங்க இருக்கு. ஆமா, இது வரைக்கும் நீ ஒரு படம் பார்த்தது இல்லையா? சத்தியமா பார்த்தது இல்ல. ஏன் எங்க அப்பா ஒரு டிவி கூட வாங்கல. எனக்கு ஒரு வாக்மேனு, எங்க அப்பாவுக்கு ஒரு கிராமபோன். சரி, தேவதை வந்தாளா? தேவதை வந்தாளா வரலையான்னு தெரிஞ்சுக்காம விட மாட்ட போல் இருக்கு. அப்ப நீ ஒண்ணு செய்ய, இந்த வெள்ளி சனியாரை விட்டு வர்ற திங்கக்கிழமை காலையில ஐயனாறு பாறை மலை உச்சிக்கு வந்துரு. அங்க எல்லாத்தையும் சொல்லிடுறேன். வரேன். இந்த பாரு, வண்டிய தள்ளித்தே ஸ்டார்ட் ஆச்சு யாரும் சொல்லாத. வரேன். மறந்துடாம வந்து. சரி.
குட் மார்னிங் சார். குட் மார்னிங் கேர்ள்ஸ். எல்லாரும் உட்காருங்க. என் பேரு ஆனந்தி. நான் இன்னைக்கு தான் புதுசா ஜாயின் பண்ணிருக்கேன். என்ன பார்த்து யாரும் பயப்பட வேண்டாம். உங்க மனநிலை எல்லாம் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும். ஏன்னா நானும் உங்களை மாதிரி ஸ்டூடெண்டா இருந்த டீச்சரா வந்தவ தானே. சோ நீங்க என்கிட்ட பயப்படாம பழகலாம். நீங்க ஏதோ ஒண்ணு மனசுல நினைச்சு உங்க ஆர்வத்தை வளர்த்துக்கிறீங்களோ அது நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும். இதுங்களா பாருங்க பாருங்க. ரொம்ப வெயிட்டான லேடிஸ் தூக்க கூடாது. தேங்க்யூ. இட்ஸ் ஓகே. என்னடா அங்க பார்த்தா இங்க வந்துட்டானேன்னு பாக்குறீங்களா? நான் கணபதி டாக்கிஸ் ஓனருடைய பையன். ஒரு பொண்ணை ஏறு எடுத்து பார்க்கறது கூட தப்புன்னு நினைக்கிறவங்கண்ணா. அது என்னமோ தெரியல, உங்களை பார்த்த உடனே என்னையும் அறியாம என் வண்டி உங்களை ஃபாலோ பண்ணி வந்துருச்சுங்க. இந்த சிரிப்பு தான் உங்க பின்னாடி வரவழைச்சது. என்னங்க பேசாம அட்ரஸ் கொடுக்க போறீங்க? பரவாயில்லைங்க, ராத்திரி என் கனவுல என் கடவுள் கொடுப்பாரு. ஏங்க ஃப்ரீயா அந்த தேட்டர் பார்க்க வாங்க. நல்ல பொண்ணு. கற்பகம், அடிக்கடி வர்ற அப்படியே கதையை கேட்டு போயிடுற. என் கண்ணை ஒத்துப்பாரு, அதுக்குள்ள ஒரு கதை இருக்கு. அது ஊருக்கு சொல்ற கதை இல்ல, உனக்கு மட்டும் சொல்ற ரகசிய கதை. அந்த கதை என்னன்னு உனக்கு புரியுதா? அது உனக்கு மட்டும்தான் புரியணும், எனக்கு மட்டும்தான் தெரியணும். நீ வாயாலதான் சொல்லணும் இல்ல, கண்ணால ஜாட கட்டாலே போதும். என்னாச்சு? கண்ணுல தூசி விழுந்துருச்சு. கொஞ்சம் ஊதி விடட்டா? வேணாம், சரியாயிடுச்சு. கற்பகம், நான் ஏன் உன் கண்ணையே ஒத்து பாக்குறேன் தெரியுமா? தெரியலையே. ஐயோ, இதுக்கு தான் சினிமா நிறைய பாக்கணுங்கிறது. நீ தில்லான மாம்பழம் படம் பார்த்திருந்தீங்கன்னா உனக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். அந்த படத்துல நடிகர் தலைவர் சிவாஜி கணேசன் ஒரு பார்வை பாப்பாரு, அவர் மனசுல இருக்கிறத அவர் கண்ணு பேசும். அதே மாதிரி நாட்டிய பேர்ல பத்மினி ஒரு பார்வை பாப்பாங்க, அவங்க மனசு இருக்கிறத அவன் கண்ணு பேசும். இப்ப நீ என் கண்ணை பாரு. என் கண்ணு ஏதாவது பேசுதா? எங்க அப்பா கண்ணை பார்த்தா பயமா இருக்கும், எங்க அம்மா கண்ணை பார்த்தா பாவமா இருக்கும். ஆனா உங்க கண்ணை பார்த்தா ஏதோ ஒண்ணு தெரியுது. ஆனா என்ன ஆனா உனக்கிட்ட பாடமா படிக்கிற? சீக்கிரம் சொல்லுவில்ல. எங்க அப்பா அம்மாவுக்கு அடுத்தது வேத்தாள் கண்ணை இவ்வளவு கிட்டத்துல உத்து பாக்குறது இதான் முதல் தடவை. அதான் தடுமாறுது. அன்னைக்கு கண்ணத்துல தொட்டு பேசும்போது கூசல, இன்னைக்கு கண்ணால தொட்டு பேசும்போது கூசுது. கிளாஸுக்கு டைம் ஆச்சு, நான் வரேன். முழுசா சொல்றதுக்குள்ள பெல் அடிச்சிட்டாங்களே. கதைக்குத்தான் இட வேலைனா காதலுக்கும் இட வேலை. மார்னிங். என்ன இங்க நின்னுட்டு இருக்கீங்க? உங்களுக்கு தெரியாதா இன்னைக்கு பஸ் ஸ்ட்ரைக்குங்க? ஐயோ, நான் ஸ்கூலுக்கு போணுமே, டைம் ஆயிடுச்சு. ஏன் கவலைப்படுறீங்க? அதுக்காக தானே இந்த வாகனமே வச்சிருக்கேன். என்ன யோசிக்கிறீங்க? இடுப்பு பிடிக்கணும்னு பாக்குறீங்களா? நோ ப்ராப்ளம், ஸ்பெஷலா ஒரு கம்பி வச்சிருக்கேன் பின்னாடி. வாங்க உட்காருங்க. இந்த கம்பியை பிடிச்சிங்க. போலாமா? சாரி. இப்படிதாங்க பல நேரத்துல உதவி செய்து சில நேரத்துல கால வரைடுது. இப்பெல்லாம் சரியா போயிடும். புரிஞ்சுக்கிட்டா சரி. மிதிலிமா நகரத்து வீதியிலே விஸ்வாமித்திர முனிவருடனும் தம்பி லக்ஷ்மணனுடனும் ராமபிரான் நடந்து வரும் அழகினை மேல் மாடத்திலிருந்து கண்டாள் சீதை.
அண்ணலும் நோக்கினான், அவளும் நோக்கினாள். கரெக்ட். ஏங்க அடடே, முன்னால வந்துட்டீங்களா? நான் முன்னால வரீங்கன்னு பாத்துக்கிட்டு இருந்தேன். ஏன் இங்க நிக்கிறீங்க? ஒரு நேர்த்திக்கடன். யாருக்கு? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். என் கையில என்ன வச்சிருக்கேன்னு சொல்லுங்க. வாழையில மல்லிப்பூ சுத்தி வச்சிருக்கீங்க. எப்படி தெரியும்? ஏங்க உங்க பின்னால இருந்து தானேங்க வந்தேன். இந்த பூவுல ஒரு பெரிய விசேஷமே இருக்குங்க. என்னது? இத வாங்கி வச்சுக்கிட்டு உங்களுக்கு மனசுக்கு ஏத்த மாதிரி மாப்பிள்ளை சீக்கிரமே கிடைக்கும்ன்றது ஐதீகம். யார் சொன்னது? என் கூட இந்த சாமியார் பசங்க இருக்காங்க, அவங்க சொல்லி அனுப்பிச்சாங்க. இந்த பூவை நீங்க எப்படி வச்சுக்க போறீங்களோ அதுல தாங்க என் எதிர்காலமே இருக்கு. இந்தாங்க. எங்க போற? அவங்க என்ன செய்யறான்னு பாக்கத்தான். இப்ப நானும் அதான பார்க்க போறேன். நீ போய் என்ன பண்ண போற? பாத்துன்னு சொல்ல மாட்டேனா? பின்னால் வாடா. என்னங்க என்னாச்சு உங்களுக்கு? இல்ல, அந்த சாமியார் பசங்க இந்த பூவை நீங்க தலையில வச்சுக்கிட்டா என்ன விரும்புற அர்த்தம்னு சொன்னாங்க. நீங்க சாமிக்கு வச்சிட்டீங்களே. இல்லையே, நீங்க எனக்கு கொடுத்த பூவை நான் உங்களுக்கு தானே போட்டேன். எனக்கா? ஆமா, நான் மாலை போட்டது என் கணபதிக்கு தான். என்னண்ணே? ஏப்பா, உன் காதல் ஜெயிக்கணுங்கிறதுக்காக எங்களை சாமியார்னு சொல்லிட்டிய. இவனை சொல்ல அண்ணக்காவடி, என்ன சொல்லாமா? கற்பகம், ஏ கற்பகம், நாங்க வந்தது கூட தெரியாம அப்படி என்னடி யோசனை பண்ணிட்டு இருக்க? போடி, அவங்கால 2-3 நாளா பார்க்க முடியல போல இருக்கு. பார்க்கணும்னு ஆசை இருந்தா நேரா தியேட்டருக்குள்ள போ. அங்க போய் உங்க ஆளை பார்த்து ஏன் இப்படி ஒளிஞ்சு நின்னு ஆட்டம் காட்டேன்னு நேர்ல கேட்ட வேண்டியதானே. நீங்க சொல்றதெல்லாம் நல்லாதான் இருக்கு, ஆனா தியேட்டருக்கு போகிறத நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு. பயமா இருக்கா? அப்ப நீ இங்கே இரு, நாங்க போறோம். எங்க ஒரு டிக்கெட் இந்தாங்க. கணபதி எங்க இருப்பாரு? கணபதி உள்ளதா இருப்பாரு, போய் பாருங்க. இப்படியே போயிரியா இல்ல வீட்டுல இறக்கி விட்டுமா? வேற வம்பே வேணாம், யாராவது பார்த்தா அவ்வளவுதான். வரேன். கற்பகம், இங்க வாயேன். ஒண்ணு இல்ல, தலையில ஒரே தூசி தட்டி விட்டேன். தூள்ரா கணபதி, விஷயம் இவ்வளவு தூரம் போயிருச்சா? இன்னும் டூயட் எல்லாம் பாடிருப்பீங்க. ஒருத்தர் விரும்பினா அப்பெல்லாம் பாடத்தான் செய்வாங்க. அத கனவோட நிறுத்திக்க. நினைவுல நடத்தி கட்ட போறவன் நான் தான். எது ஒண்ணுத்துக்கு ஒரு தராத்தனம் வேணும். அவ பண்ணையார் விட்டு பொண்ணு, நான் தேட்டர் ஓனர் பையன். இதுதான் பொருத்தமா இருக்கும். இந்த போஸ்ட் ஓட்டுற பசங்களா லாய்க்கப்படாது. நிறுத்து. காதலுங்கிறது தரத்தை பார்த்து வர்றதில்ல, மனசை பார்த்து வர்றது. நான் அவளை மனசார விரும்புறேன், அவ என்ன மனசார விரும்புறா. நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறத நீ பார்க்கத்தான் போற. நான் வீணா யார்கிட்டயும் சேலஞ்ச் பண்றது இல்ல. அப்படி சேலஞ்ச் பண்ணா நடத்தி காட்டாம விட மாட்டேன். அந்த பொண்ணு கழுத்துல நான் தான் தாலி கட்ட போறேன். காத்திருந்து பாரு. பார்க்கலாம். பார்க்கதான்டா. ஏய், என்னடி இது? யார் இந்த கணபதி? நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், தானா சிரிக்கிற. சாப்பாடு போட்டா சாப்பிடாம ஏதோ சிந்தனையில பிசைஞ்சுக்கிட்டே இருக்க. குழம்பு ஊத்துனா போதும் போதாதுன்னு சொல்லவே மாட்டேங்கிற. என்னடி ஆச்சு உனக்கு? சொல்லுடி. அம்மா, கணபதி இல்ல, அதான் கதை சொல்வாரு, அவரை நான் விரும்புறேன். அடி பாவி, பாசம் வச்ச அதே நேரத்துல உங்க அப்பாவை பத்தி நினைச்சு பாத்தியா? எதுக்கு எடுத்தாலும் தோட்டா துப்பாக்கின்னு அலையிற மனுஷனாச்சே. நினைச்சு பார்த்தாலே நெஞ்சு திக்குங்குதேம்மா. அம்மா, எனக்கு கல்யாணம்னா கணபதியோட தான். கழுத்துக்கு கத்தி வந்தாலே இதை நான் மாத்திக்க மாட்டேன். அம்மா, இதை நல்லபடியா நடத்தி வைக்க வேண்டியது உன் பொறுப்பு. வாங்கப்பா, ஐயா இருக்காரு.
என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கய்யா. நல்லாரு நல்லாரு. ஆமா, யாரு நீ? எதுக்காக இந்த பழத்தட்டெல்லாம் எடுத்து வந்திருக்கிற? ஐயா, இதெல்லாம் உங்களுக்காக தான். பக்கத்து டவுன்ல கணபதி டாக்கீஸ்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கு சொந்தக்காரன் நான் தான். நீங்களும் உங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களும் இது வரைக்கும் படமே பார்த்தது இல்லைன்னு கேள்விப்பட்டேன். தினமும் எங்க தேட்டருக்கு ஆயிரக்கணக்கான ஜனங்க படம் பார்க்கற வெளியில வராங்க. ஆனா படமே பார்க்காத நீங்க வந்தீங்களா எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். அது மட்டும் இல்ல, நீங்க படம் பார்த்த முதல் தேட்டருங்கிற பெருமை எங்களுக்கு கிடைக்கும். உங்களை மாதிரி பெரியவங்க வந்தா பெருமாளே வந்த மாதிரி. நான் ஒரே கேள்விதான் கேட்டேன், நீ பெரிய லெக்சரே அடிச்சிட்ட. தம்பி, படம் பார்க்காம இருக்கிறது எங்க பரம்பரை பழக்கம். அத மாத்திக்கணுமான்னு பாக்குறேன். ஐயா, நீங்க அப்படியெல்லாம் யோசிக்க கூடாது. உங்க ராசியை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க கை வச்சா பூ வளையும், கால் வச்சா பொண்ணு வளையும். உங்க அந்தஸ்துக்கு முன்னாடி நாங்கெல்லாம் குப்பமேடு மாதிரி. உங்க கால் எங்க தேட்டர்ல பட்டுச்சுன்னா இந்த குப்பமேடு கோபுரம் ஆயிடும் ஐயா. அடாடாடாடாடா, என்ன பணிவு, என்ன பணிவு. தம்பி, நீ பக்குவமா கூப்பிட்டதுனால என் பழக்கத்தையே மாத்திக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். ஆமா, நம்ம கிராமத்துக்கு கூட ஒரு தம்பி வந்து பாட்டெல்லாம் பாடி கதையெல்லாம் சொல்லுதே, அது உங்க தியேட்டர் சம்பந்தப்பட்ட ஆளா? நம்ம தியேட்டர்ல வேலை செய்யற பையங்க. சரி, நாளைக்கு சாயங்காலம் ஆட்டத்துக்கு உங்க தியேட்டருக்கு நான் வரேன். ரொம்ப சந்தோஷங்க. உங்க கூட உங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க, வேண்டியவங்க வேண்டாதவங்க எல்லாரையும் கூட்டிட்டு வாங்க. பாலே பாலே வரையா. நல்லா நல்லா. காசு படுங்க சாமி. காசு இந்த செயின். ஐயா, செயின் வேண்டாம் ஐயா. ஐயா, இந்த தியேட்டரை வேற பேசிடுவோம் ஐயா. சும்மா ஐயா, நான் கொடுத்துறேன். இந்தா. ஏற்பாடெல்லாம் ரொம்ப பிரமாதம். இங்கேயே படம் பாக்குறதா? உள்ள போய் பார்க்கலாங்க. அப்படியா? பலே பலே. என்ன 100 ரூபாய் எடுத்தீங்க? பின்ன 150 எடுக்க முடியும்? போட்டதே 100 ரூபாய் தான்டா. 10 பைசாவுக்கு கற்பூரத்தை வாங்கி மூஞ்சி கட்ட கொளுத்தி விட்டு 100 ரூபாய் கலெக்ஷன் பண்ணான்னு பாக்குறியா? 10 பைசாவுக்கு 10 பைசா தான். பொத்திட்டு வா. இது எப்படி எடுக்குன்னு எனக்கு தெரியும். எப்படி எடுக்க முடியாது? வாங்க. இவர்தான் என் அப்பா. வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கு. உட்காருங்க. வாங்க. உட்காருங்க. உட்காருங்கம்மா. நல்லா இருங்க. உட்காருங்க. பாப்பா, என்ன ஒரு மாதிரியா இருக்கிற? என்னத்த சொல்றது, இந்த பய பண்ற கூத்த நினைச்சா வயிறு பத்திக்கிட்டு எரியுது. என்னத்துக்கு தான் அப்படி பண்ணி தொலைறானோ தெரியல. சின்ன வயசு அப்படிதான் இருக்கும். எல்லாம் போ சரியா போயிடும். எங்க எங்க சரியா போகுது? போ பெருசாகிட்டு தான் போயிட்டு இருக்கு. என்ன புலம்பிக்கிட்டு இருக்க? இந்த மாதிரி 4 பேர் வந்தா படம் ஆரம்பிக்கலாமா? இரு. என்ன கணக்கு? ஐயா எதை ஆரம்பிச்சாலும் சுட்டுட்டு தாங்க ஆரம்பிப்பாரு. அரவி, எதுக்காக படத்தை நிறுத்திட்டாங்க? எதுக்கு லைட் போட்டாங்க? இடைவேளைங்க. இடைவேளைன்னா எல்லாரும் பாத்ரூம் போவாங்க, டிஃபன் காஃபி எல்லாம் சாப்பிடுவாங்க. ஓ, சாப்பிடுற நேரமா? கணக்கு ஐயா, எல்லாருக்கும் பந்தி போடு. வாங்க. நீ ஏதாவது சாப்பிடுறியா? இல்லைங்க, உங்களுக்காக நான் விருந்து ஏற்பாடு பண்ணிருக்கேன். எடுத்து வாடா. என்ன காரியம் இருக்கு? சீக்கிரம் வைங்க மாமலமே. பலகாரங்களை கிள்ளி வைக்காதீங்கடா, அள்ளி வைங்கடா. வா, அம்மா கொடு, ஐயா கொடு. எங்க பார்த்து வந்து கொட்டினேன்? தெரியாம தெரியாம கொட்ட? யாரா அவங்க? போடா வெளிய, போடா. நீங்க இருங்க. போ. ஒண்ணு கூட அவன் தெரியாம பட்டுச்சுன்னு சொல்றான்ல. எவ்வளவு பெரிய ஆளு. என்னப்பா இது? படம் பார்க்க வந்த இடத்துல. ஐயோ ஐயோ, அம்மா தொடமாத. ஐயா, என்ன மன்னிச்சிருங்க, ஏதோ தெரியாதமா நடந்து போச்சு. தம்பி, இது தெரிஞ்சு நடந்ததோ தெரியாம நடந்ததோ எனக்கு என்னமோ அபசகுன மாதிரி தெரியுது. அதனால இன்னொரு நாளைக்கு வந்து மிச்ச படத்தெல்லாம் பாத்துக்கிறேன். புறப்படு. அட விடுப்பா. உன் பெருமையை காட்டுறதுக்காக ஊரெல்லாம் கூட்டிட்டு வந்த. நாங்களா அதை கூட்டிட்டு வர சொன்னோம்? நாங்களா கூட்டிட்டு வர சொன்னோம்? ஊரெல்லாம் போய் நான் தான் அந்த தேட்டருக்கு முதலாளி, நான் தான் முதலாளி புழுவுறது பத்தாதுன்னு வெளியூர் போய் புழு விட்டு வரியா? இன்னைக்கு சொல்றேன், இந்த தியேட்டருக்கு நீயும் முதலாளி இல்ல, நானும் முதலாளி இல்லடா. இதுல ஒரு காசு கூட நமக்கு சொந்தம் இல்ல. கடலா கடந்த இந்த இடத்தை வாங்குனது, கொஞ்சம் கொஞ்சமா தன் கை காசை போட்டு இப்படி தியேட்டர் கட்டி பிரபல்யமாக்குனது எல்லாமே சண்முகம் தான்டா.
படிப்பறிவில்லைங்கிற ஒரே காரணத்துக்காக அவன் பக்கோடா கடையில உட்கார்ந்துகிட்டு என்ன முதலாளி ஸ்தானத்துல உட்கார வச்சிருக்கான்டா. அவன மாதிரி அவனுடைய பிள்ளைங்க ஓடி ஓடி உழைச்சு உருவாக்குறது தாண்டா அந்த தியேட்டரு. அதனால தான் இந்த தியேட்டருக்கு கணபதி டாக்கீஸ் அந்த பிள்ளையோட பேரையே வச்சிருக்கேன். அவன் தயவுல தாண்டா நாம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அவனை 4 பேருக்கு முன்னால் அவமானப்படுத்துறது இல்லாம அடிக்காத செய்யா. இனி ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது. போடியில போறேன். இந்த நிமிஷத்துல இருந்து நீ எனக்கு அப்பனும் இல்ல, நான் உனக்கு பிள்ளையும் இல்ல. நீ செத்தா கூட உன் மூஞ்சில நான் முடிக்க மாட்டேன்.